ஈட் அண்ட் டேஸ்ட் டெய்லி என்கிற இந்த வேதாகம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கூட வரவேற்கிறேன். இதனை நடத்தி வருகிற அருள் திரு ஃப்ரெட்ரிக் சத்யா சாமுவேல் ஐயர் அவர்களையும் அவர்களது துணைவியர் சூசி சாமுவேல் அம்மா அவர்களையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இது 1000வது நிகழ்ச்சி என்று அவர்கள் சொன்னபோது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். இந்த 1000 நிகழ்ச்சிகளிலும் உங்களில் அநேகர் பங்கு பெற்று ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த வார்த்தைகளை தேவாதி தேவன் உங்களது உள்ளங்களிலே ஆழமாய் பதிக்கவும், அவருக்கென்று வளர்ந்து பெருகி கனி கொடுக்கவும் தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று நான் உன்னதமான தேவனை வேண்டிக் கொண்டு இன்று உங்களை வாழ்த்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. இந்த வசனம் மிகவும் அருமையானது ஒரு வசனம். கர்த்தருடைய வேதத்தினுடைய மகத்துவத்தை இது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த வேதம் குறைவற்றது, இது குற்றமற்றது. இது குறைவற்றது குற்றமற்றது மாத்திரமல்ல, இது நமக்கு வாழ்வளிப்பது. எனவே இந்த வேத வசனத்தை அனுதினமும் நீங்கள் கேட்டு வருகிறீர்கள். இது உங்களுக்கு தேனாயிருக்கட்டும். இந்த உணவு உங்களுக்கு உறுதியளிக்கும் உணவாயிருக்கட்டும். தேவாதி தேவன் தாமே தொடர்ந்து உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கூட நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உங்களுடைய வேதம் தேனிலும் மதுரமாயிருக்கிறது. அது குறைவற்றதாய் இருக்கிறது, அது குற்றமற்றதாய் இருக்கிறது. எங்களது ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதும் வாழ்வளிக்கிறதுமாய் அமைந்திருக்கிறது. இந்த உங்களுடைய வேத வசனத்தை அனுதினமும் இந்த யூடியூப் சேனல் மூலமாக கேட்டு மகிழ்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். இதன் வாயிலாக உங்களது வசனத்தை கற்றுக் கொடுக்கிற அருமையான குருவானவர் ஐயாவுக்காக, அம்மாவுக்காக, அவர்களது குடும்பத்திற்காக நன்றி சொல்கிறோம். குடும்பமாக இந்த பணியை செய்து வருகிறதை தேவன் அறிந்திருக்கிறீங்க. தொடர்ந்து அநேகருக்கு இது ஆசீர்வாதமாயிருக்கட்டும். கேட்கிற மக்கள் இன்னும் சத்திய வேதத்தில் அதனை அறிகிற அறிவில் வளர்வதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட எப்பொழுதும் தங்கியிருப்பதாக. ஆமென்.